சென்னையில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். முதல் நாளாக டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அன்றைய தினம் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து நேற்று அவர்களின் போராட்டம் தொடர்ந்தது. இன்று 3வது நாளாக ஆசிரியர் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்போது ஆசிரியர்கள் போராட்டத்தில் 3ஆம் நாளாக ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல அரசு தரப்புல ஏதேனும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டதா? என ஏற்கனவே நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து விட்டது. தொடர்ச்சியாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அரசு தரப்பு என்ன முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கிறது? வடக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தற்போது இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் தற்போது இந்த திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக வடக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சரியாக 11:15 மணிக்கு வந்த அவர்கள் தற்போது சாலையின் முன்பாக அமர்ந்து தங்களது போராட்டத்தை பதிவு செய்து வருகிறார்கள். 3வது நாளாக இந்த போராட்டத்தை அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதால் அதனை சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் கடந்த 3 தினங்களாக இந்த போராட்டத்தில் சென்னையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக முதல் நாள் சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளிக்கல்வித்துறை அலுவலக வளாகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து 2வது நாளான நேற்று சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை முதலே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் கிடைத்தது. ஆனால் எந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தெரியாததால் டிபிஐ அலுவலகம் அதே போன்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு அங்கு பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் போராட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்று காலை முதலே போலீசார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் சரியாக சிறிது நேரத்திற்கு முன்பாக சாலையின் பல பகுதிகளில் இருந்து சாரையாக வந்த இடைநிலை ஆசிரியர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலையில் அமர்ந்து இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் சீமோன் தற்போது நேரலை வாயிலாக காண்பித்துக் கொண்டிருக்க அவர்களிடம் போலீசார் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவார் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, அன்பரசன், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த காவல்துறை ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? ஏனென்றால் முதல் நாள் போராட்டத்தின் போது கைது நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். தற்போது அது போன்ற நடவடிக்கை ஏதேனும் காவல்துறை திட்டத்தில் உள்ளதா? தொடர்ச்சியாக இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இவர்கள் தொடர்ச்சியாகவே போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று முன்தினம் போராடும் போது அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதே போன்று நேற்று போராடிய போதும் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் தான் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது சாலையில் அமர்ந்து மிக பிரதான சாலையான இந்த வடக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை கைது செய்வதற்காக தற்போது பூக்கடை காவல் துணை ஆணையர் சுந்தரவடிவேல் அவர்கள் தலைமையிலான போலீசார் தற்போது போராடி வரும் இந்த மக்களிடையே இந்த ஆசிரியர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையாக தற்போது 6க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்தில் அடைக்கப்படுவர் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, சமீப நாட்களாகவே சென்னை தலைநகரில் குறிப்பாக செவிலியர்கள் தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து தற்போது ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கைது நடவடிக்கை போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்தது. இருந்தாலும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்ற முனைப்பில் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.